ஆண்டவர் இப்படி பேசி இவங்களை சம்பாதிச்சுட்டு வந்தார் பார்த்தீங்களா? ஆமீன். இப்போ அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவங்க போகிற வேலை வந்துட்டு, அப்படிதான் அந்த இடம் வந்துட்டு, இயேசுவை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். பிரைஸ் காட். அந்த குறிப்பிட்ட இடம் வந்த உடனே, அவங்க போகிற இடம் வந்துட்டு உடனே இயேசு அப்புறம் போகிறவரை போல என்ன செய்தாரு? காண்பித்தார். ஆனா அவங்க கேட்குறாங்க, ஆமீன், வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். பொழுது போயிற்று, அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவரோடு அவர் தங்கும்படி என்ன செய்தார்? இயேசுவை வருந்தி அழைக்கணும். மார்த்தாள் தன்னுடைய வீட்டில் இயேசுவை வருந்தி அழைத்தார். ப்ளீஸ் 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 சொல்லி வீட்டில் ஏதாவது சாதிக்கிறீங்களா? நம்ம பிள்ளைங்க ஏதாவது அப்பா அம்மாட்ட ஏதாவது கேட்கணும்னு வச்சுடுங்க, 1000 ப்ளீஸ் சொல்லுவான். சொல்லுவியா தம்பி? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அதுக்கு முன்னால் வாயே திறக்க மாட்டாங்க. சில பிள்ளைங்கள்லாம் இப்போ வாயை திறக்க மாட்டேங்க. அதனால தான் ஜீசஸ்டையும் ப்ளீஸ் பண்ணி கேட்கறதுக்கும் வாயை திறக்கலை. அவர்கள் வருந்தி அழைத்தார்கள். சொல்லுங்க, வருந்தி. எப்படியாவது எங்க கூட நீர் தங்கணும். ஏன் இயேசு இந்த தங்க கூட வரணும் அப்படின்னு விரும்பினாங்க, வருந்தி அழைத்தாங்க. மார்த்தாள் இயேசுவை வருந்தி அழைத்தார். எங்களுக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும், ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்கணும். பல வேளையில் ஆமீன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னது போல ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சி நீங்கள் ஜெபிக்கணும். அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், ஆமீன், அவர்கள் வருந்தி அழைத்தார்கள். இன்றைக்கு இயேசுவை நீ வருந்தி அழைப்பாய் என்று சொன்னால் உன்னோடு கூடவும் இயேசு வருவார். அல்லேலூயா. ரொம்ப உருக்கமாய், ப்ளீஸ் ஜீசஸ் என் கூடவே இருங்க. ஒரு சொட்டு கண்ணீர். சின்ன பிள்ளைங்க சிறுவர் ஊழியங்கள் நடுவில் இந்த பாடலை பாடுவோம் பாருங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். அப்படி வலது கரத்தை உயர்த்தி என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான். பல வேளையில் அவரை வருந்தி அழைக்கணும். என் கூடவே இருந்துருங்கப்பா, என் கூடவே நடங்கப்பா, என் பிரயாணத்தில் நீங்க கூடவே இருங்க. வாழ்க்கைங்கிறதும் ஒரு பிரயாணம் போல தான் பாருங்க. என் கூடவே இருங்க ஜீசஸ். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் இல்லை, என் பிள்ளையோடு கூட நீங்க இருங்கப்பா, என் புருஷனோடு கூட நீங்க இருங்க. அந்த அந்த திறப்பில் நின்று ஜபிக்கிற ஜபம், பரிந்து பேசுகிற அந்த ஜபம், அதுக்கும் ரொம்ப வேல்யூ உண்டு, ரொம்ப பவர் உண்டு. ஆபிரகாம் அப்படியே லோத்துக்காக நிற்கிறாரு அப்படின்னு லோத்து தாமதம் படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் கையை பிடித்து வேகமாய் இழுத்து கொண்டு விட்டார். அல்லேலூயா. அங்கே வேதம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் நிமித்தம் கர்த்தர் லோத்தை காப்பாற்றினார். இன்றைக்கும் வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, இயேசுவே என் கூட இருங்க, என் வாழ்க்கை பயணத்தில் கூட இருங்க என்று சொல்லி வருந்தி நீங்கள் கேட்பீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க. இந்த ஆராதனை முடிந்து உங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது இயேசு நல்ல ஆயனா உங்க கூட வரப்போகிறாரு, நல்ல வைத்தியரா உங்க கூட வரப்போகிறாரு. ஓ ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற ஆமென் நல்ல இயேசு வார்த்தையிலோ செய்கைகளிலோ வல்லமை உள்ள தீர்க்கதரிசி உங்க கூட வரப்போகிறாரு. வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே இயேசு இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். ஆமென் ஆமென். தேவ நாம மகிமைக்காய் உங்களை ஒரு அற்புத சாட்சியாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பயணத்துல அவரை வருந்தி அழைப்போம். பிரைஸ் காட். மனுஷனிடத்துல ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்கறத விட தேவனிடத்துல ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டு பாருங்க. என்னை கண் நோக்கி பாருங்க. சில வார்த்தை தான் நமக்கு அற்புதம் கொண்டு வரும். நம்ம வாயை திறந்து அவரை பார்த்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, சில வார்த்தை
நமக்கு நன்மையை கொண்டு வரும். என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு அந்த டோன், அதாவது பாடி லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. ஸோ நம்முடைய சில வேளையில் கைகளை ஏந்தி கேட்கலாம், ப்ளீஸ் ஜீசஸ் எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். நம்முடைய தலையை தாழ்த்துகிறதும் அல்லவட்டால் அவருக்கு முன்பாக மண்டியிடுகிறதும். எனக்கு இந்த ஆபிரகாமை குறித்து படிக்கும்பொழுது எனக்கு ஆச்சரியம், முகங்குப்புற விழுந்துருவான். ஆபிரகாம் பல டைம் தேவன் ஆபிரகாம்கிட்ட பேசினார். பேசி முடிந்து அந்த அடுத்த போர்ஷனில் வாசிக்கிறோம், அவன் அப்படியே முகங்குப்புற விழுந்துருவான், அப்படியே சரண்டர் ஆயிடுவான். நத்திங், உமக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லைப்பா. ஆண்டவருடைய அற்புதத்தை அவன் பார்த்தான், ஆண்டவருடைய செய்கைகளை அவன் கவனித்தான். இன்னைக்கு வசனத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளை, நாம் தேவனை நோக்கி ஆமென் கூப்பிடுகிற சில வார்த்தை நமக்கு அளவில்லாத இரக்கத்தை கொண்டு வரும், அளவில்லாத கிருபையை கொண்டு வரும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் ஜெப வேளைகளிலே உபவாசித்து ஜபிக்கிற வேளை ஆராதனைகளில் நீங்கள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரை உங்களை தாங்கி நடத்துகிறது. ஆமென். என் கூடவே இருக்கணுமே, என்னை கைவிடக்கூடாது இன்னும் சில வார்த்தைகள். ஏன்னா யாக்கோபு அப்படிதான் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணும், நான் போகிற வழியிலெல்லாம் என்னை பாதுகாக்கணும், என் தகப்பன் வீட்டிற்கு என்னை பத்திரமா கொண்டு என்ன செய்யணும், சேர்க்கணும். அதுதான் 2வது யாக்கோபு முதிர் வயதில் சொல்லுகிறார், என்னை எல்லா தீமைக்கு விலக்கி காத்த தூதனானவர் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பாராக. பேர பிள்ளைகள்ட்ட அந்த சீக்கிரட்டை சொல்றாரு, என்ன ஒரு தூதனானவர் எல்லா தீமைக்கு விலக்கி காத்தார், விஷப்பூச்சிகளுக்கும் விலக்கி காப்பார். கையை உயர்த்தி விசுவாசத்தோடு உங்க வீடுகளில் விஷப்பூச்சிகளுடைய தொல்லை இருக்கிறதா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிற கர்த்தர் விஷப்பூச்சிகளுடைய தொல்லைக்கு விலக்கி காப்பார். உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனுஷருடைய தொல்லைக்கு விலக்கி காப்பார். பிசாசானுடைய தொல்லைக்கு விலக்கி காப்பார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவை வருந்தி அழைப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அவர் அப்பத்தை எடுக்கிறார், வீட்டுக்கு போயாச்சு. அவங்க அப்படி ஃபுட்டு அப்பத்தை எடுத்து அவர் அப்படி பந்தி இருக்கையிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஐயோ பாருங்கள், ஆமென். இப்பொழுது பாருங்கள், நம்மோடு கூட பேசி கொண்டு வந்தது கர்த்தர். இப்போ நான் நினைக்கிறேன் லூக்கா தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். லூக்கா அவங்க 2 பேரும் ஆமென் அப்பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? கவனிங்கள், வேத வாக்கியங்களை ஆமென் விளக்கி காட்டின பொழுது இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயம், எல்லாருடைய இருதயமும் கொழுந்து விட்டு எரியணும். பிரைஸ் காட். இந்த நனைந்த விறகு போல இருக்கக்கூடாது. நல்ல அப்படி பாருங்கள், இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். ஏன்னா இருதயம் திருக்குள்ளது, இருதயம் பொல்லாதது, இருதயம் பலவித பாவத்தினாலும் பண ஆசையினாலும் அல்லவிட்டால் அது மண்ணோடி ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு காரியமாகும். மனிதனுடைய இருதயத்திலிருந்து நித்தமும் பொல்லாத ஆமென் பாருங்க காரியம் என்ன செய்யுமா, அப்படி தோன்றிட்டே இருக்குமா நித்தமும், எவ்ரிடே. இன்னையை விட நாளைக்கு இன்னும் மனிதனுடைய இருதயத்திலேருந்து பொல்லாத காரியங்கள் அப்படி உதயமாயிட்டே இருக்கும். சூரியன் உதிக்கிறது போல பொல்லாத சிந்தனை உருவாக்கிட்டே இருக்கும். அப்போ வேத வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குமே. ஆனால் ஆமென், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என்னுடைய இருதயத்தில் என்ன செய்தேன், வைத்தேன். வேத வசனம் அனுதினமும் வாசிக்கணும். ஆமென். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேத வசனத்தை அனுதினம் என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைங்க ஆமென் பாருங்கள், பிள்ளைங்களுக்கு சிலவங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே நிறைய காரியங்களை வாங்கி, இப்போ இன்னும் அட்வான்ஸ், பிறக்கிறதுக்கு முன்னாலே பிள்ளைகளுக்கு நிறைய இதை வாங்கி வச்சுருவாங்க. பார்த்துடுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு முதல்ல ஒரு பைபிளை வாங்கணும். பிரைஸ் காட். பிள்ளைங்களுக்கு எதை வாங்கணும்? ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வாங்கணும். பிள்ளைங்க நிமிர்ந்து கவனிங்கம்மா. பிள்ளைங்களுக்கெல்லாம் வீட்டில் உங்களுக்கு தனியாக சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பிளேட் உண்டா? காஃபி குடிக்கிறவங்க தனி கப்பு உண்டா? உங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் பிளேட்டை எடுத்துகிட்டு வா, உன் கப்பை எடுத்துகிட்டு வா.
சிலவங்களுக்கெல்லாம் குடிச்சிட்டு அப்படி எங்கேயாவது போட்டுருவாங்க. அது வந்து அந்த கொசு ஈச்சி இதெல்லாம் அது சாப்பிட்டுட்டு போயிட்டு அப்புறம் மறுநாள் தூக்கிட்டு வந்து மறுபடியும் காஃபி குடிச்சிட்டு நல்லா ஜம்முனி உடனே கழுவி என்ன செய்யணும், அழகாக வைக்கணும். சோத்திரம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி விஷயம் பாருங்கள். பிள்ளைங்களுக்கு இதே போல் தனியாக பைபிள் இருக்கணும். பிள்ளைங்களுக்கு பைபிள் இப்போவுமே நீங்கள் வாங்கி வைக்கணும். அவங்க ஃபஸ்ட்டு பிள்ளைங்க சொல்லுகிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அது இயேசு அல்லவிட்டால் கர்த்தருக்கு சோத்திரங்கிற வார்த்தை தான் முதல்ல பிள்ளைகளுக்கு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்கிறது, குழந்தை பிரதிஷ்டை ஆராதனையிலலாம் அந்த வார்த்தையை சொல்லுவேன். நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட்டு படிக்கிறாங்கன்னா அது பைபிளாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு எழுதுகிறாங்களா இருக்குன்னா அது இயேசுங்கிற நாமத்தை வசனத்தை எழுதட்டும். முதல்ல அவங்க உட்காருகிற கிளாஸும் சண்டே கிளாஸாக இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்காக வாங்குகிற ஒரு புஸ்தகம் அது எதுவாக இருக்கட்டும், பரிசுத்த வேதாகமாக இருக்கட்டும். வேத வாக்கியம் அவங்களுடைய இருதயத்தை அனல் கொண்டு எரிய வைக்கும். பிரைஸ் காட். என்ன செய்ய வைக்கும்? அது அனல் கொண்டு எரிய வைக்கணும். எப்பவும் ஒரு அனலாக இருக்கணும். இந்த பலிபீடத்தினுடைய ஸ்பெஷல் அதில் அந்த தீ வந்து என்ன செய்யாமல் இருக்கணும், அணையாமல் இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்கள், வாயை திறந்து எப்படி இருக்கணும்? நம்மளும் ஒரு விசுவாச தேவப்பிள்ளை அணைஞ்சிடக்கூடாது. அந்த முன்னாலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் லைட்டு, முன்னாலாம் பார்த்தீங்கன்னா விளக்காக இருக்கும் வீடுகளில். விளக்கு அணைஞ்சிட்டுனா வீடு ஃபுல்லாக எப்படி ஆயிரும், இருட்டாயிரும். இதே போல் பைபிள் சொல்லுது, உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்ன செய், காத்துக்கொள். உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் என்னதாயிடக்கூடாது. சாத்தான் நிறைய இருக்க விளக்கை அணைச்சிட்டான். ரட்சிப்பு ஒரு விளக்கும், அபிஷேகம் ஒரு விளக்கு, வேத வசனம் உன் இருதயத்தில் இருக்குன்னா அதுவே விளக்கு. வேத வசனமே என்னது? அது ஒரு விளக்கு, அது ஒரு வெளிச்சம். பிரைஸ் காட். வேத வாக்கியங்களை மனதில் பதிக்க வைக்கணும். வேத வாக்கியங்களை அனுதினம் வாசிக்கணும். ஒரு விசுவாச பிள்ளை வேத வாக்கியத்தை வாசிக்காத நாளே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பரிசுத்த வேதாகமும் தினமும் இப்படி என்ன செய்யணும், 1 பேஜ் 2 பேஜ் 3 பேஜ் அப்படி புரட்டப்படணும், வாசிக்கணும். டே பை டே வாசிக்கணும். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருள் இது நல்லதுன்னு வாங்கி சாப்பிட தெரியுதுல்ல, பிள்ளை அம்மாமாரும் சொல்லுவாங்க, இது நல்லது மக்களே, என்ன செய், சாப்பிடு. வேத வாக்கியத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ள என்ன செய்தது, கொழுந்து விட்டு, ஒவ்வொருடைய இருதயம் அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கணும். பிரைஸ் காட். இருதயம் என்ன செய்யிட்டே இருக்கணும், கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதுமே பாருங்கள் கர்த்தருக்குள்ள அனலாக இருக்கணும். வேதத்தில் இப்படியாக நான் வாசிக்கிறோம். சங்கீதத்திலே 39வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது, அப்பொழுது என்னுடைய ஆவியினாலே நான் விண்ணப்பம் செய்தேன். கவனிங்கள். அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி வாசிக்கும் பொழுது நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அனல் உண்டாயிட்டே இருக்கும். ஏன் அனலாக இருக்கணும்? கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்லே நீ அனலாக இருக்கணும், இல்லாட்டி எப்படி இரு, ஆனால் வெதுவெதுப்பாக இருப்பீன்னா நான் உன்னை என்ன செய்து போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன். எப்பொழுதுமே அந்த ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபயர், எப்பவுமே எப்படி இருக்கணும், ஃபயராக இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கணும். ஒரு ஜீவனுள்ள தேவ பிள்ளைகளாக இருக்கணும். பாருங்கள், செத்ததாக இருக்கக்கூடாது. உயிர் உள்ளவள் என்று சொல்லி நீ எப்படி இருக்கிறாய், செத்தவளை போல இருக்கிறாய். எப்பொழுதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிருள்ளவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும். பிரைஸ் காட். ஒரு பாடல் வரி ஃபாதர் இப்படியே சொல்ற பாருங்கள், எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, சேர்ந்து ஒரு விஷயம் கூட, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விசுவாச பிள்ளை ஆவியில அனலா இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, ஆவியிலே அனலா இருங்கள் கர்த்தருக்கு. கடைசியாக சகோதரரை, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நீங்கள் என்ன செய்யணும், பலப்படணும்.
உள்ளான மனுஷன்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஏன் நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து நிலைத்திருப்பதில்லை? ஏன் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த அந்த அன்பு, அந்த விசுவாசம் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குன்னா இந்த வேத தியானம் இல்லை. வேத வசனத்தை கேட்பதற்கு செவியும் சாய்ப்பதில்லை. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக, அல்லாவிட்டால் வீட்டிலேருந்து புறப்பட்டு வருகிறதுக்கு முன்னாலே இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசணுமே. இந்த வேத வசனம் என்னன்னா ஒரு மன்னாவை போல. இந்த போவாசுடைய வயல்வெளியில் ரூத்து பிறக்குனா பார்த்தீங்களா கதிர், இதே போல வேத வசனங்களை பிறக்கி அப்படியே போட்டுடணும். ஆமேன். வேத வசனங்களை எங்கே போட்டுடணும்? பிறக்கி மனசில் போட்டுடணும். பிரைஸ் காட். சிலதை மனப்பாடம் பண்ணிடணும். சிலதெல்லாம் ஆமீன் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒருவேளை ஞாபகம் மறந்துன்னா எழுதியாவது வச்சிடணும். நிறைய வசனத்தை உள்ளே போட்டுடணும். பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாக வந்த சோதனையை எப்படி ஜெயித்தார் என்று சொன்னால் வேத வசனத்தை கொண்டு ஜெயித்தார். ஆமீன். ஆவிக்குரிய போராயுதத்திற்கு ஆவிக்குரிய ஃபைட் எல்லாருக்கும் உண்டு. அதில் வசனத்தை வெப்பன்ஸுக்கு சொல்லப்படுற வெப்பன்ஸ் எது தெரியுமா? வாள். சொல்லுங்க. வாள் இல்லாமல் நீ யுத்தத்துக்கு போனா சாத்தான் ஒரே வெட்டு 1 துண்டு 2 போல ஒரே போடா போட்டுருவான். தாவீதோடு கூட இருந்த சில பராக்கிரமசாலி சொல்ற போல இவனை 2 வெட்டாகல, எப்படி வெட்டட்டுமா? ஒரே வெட்டி போடட்டுமா? அவ்வளோ ஸ்ட்ராங்கான பராக்கிரமசாலிகள் இருந்திருக்கிறாங்க. இதே போல வசனம் உனக்குள்ள இல்லாவிட்டால், அன்பு தேவ பிள்ளையே, வேத வசனம் உங்க வீட்டில் தினமும் ரீட் பண்ணணும். வேத வசனம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் உங்களுக்கு விரோதமா உங்க சந்ததிக்கு விரோதமா எழும்பி கிரியை செய்கிற சத்துருவை வசனம் என்கிற வாளை எடுத்து நீங்கள் வீழ்த்தி போடுகிறீர்கள். வசனம் ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய வெப்பன்ஸ். ஆமென். அல்லேலூயா. வெப்பன்ஸ் கையில் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வெப்பன்ஸை வீட்டில் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் வெப்பன்ஸ் வீட்டில் இல்லையா? நீங்க பயந்துட்டீங்களா? வெப்பன்ஸ்ன்னா சிலவங்களுக்கு புரியுது. என்னடா வெப்பன்ஸ் இருக்காண்டா, என்னது இருக்கா? இன்னைக்கு எலெக்ஷன் வேறு நடக்குது, காரெல்லாம் நிப்பாட்டி அங்கங்கே செக் பண்ணுறாங்க. கார்களில் ஏதாவது என்னது இருக்கிறதா? பணம் இருக்கிறதா? 2வது வெப்பன்ஸ் இருக்கா? ஏதாவது துப்பாக்கி இருக்குதா? கத்தி இருக்குதா? நான் சொல்ற வெப்பன்ஸ் அது இல்லைங்க, வசனம். ஒரு ஜபிக்கிற சகோதரியே, ஜபிக்கிற சகோதரனே, ஆமென், கர்த்தர் கையில தந்திருக்கிற ஆயுதம் இந்த வேத வசனம். பிரைஸ் தி லார்ட். உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருவை நீ கீழ்ப்படுத்துகிறதுக்கு இந்த வசனம் உனக்கு அப்படி ஃப்ளோல வந்துட்டே இருக்கணும். கண்ணை தூங்கிட்டு இருக்கிற உன்னை தட்டி எழுப்பி 10 வசனம் சொல்லணும்னா சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ உன்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. இந்த அம்பு பாருங்க, அந்த தீந்துருமோன்னா எதிரிக்கிட்ட நம்மளை போட்டு போயிடுவான். அடுத்தது ஸ்டோரேஜில் வச்சுட்டே இருக்கணும். அம்பார துணியில் எதை நிரப்பிட்டே இருக்கணும்? அம்பு தாராளமாக இருந்தால் அது ஃப்ளோவில் வந்துட்டே இருக்கும். ஆனால் நான் வசனத்தை பாருங்கள் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கணும். வசனத்தை வாசித்துட்டே இருக்கணும். யாரெல்லாம் வேத வசனங்களை பாருங்கள் மனப்பாடம் பண்ணி தன்னுடைய மனதில் வச்சிருக்கிறீங்களோ உங்கள்கிட்ட நிறைய ஆயுதம் இருக்கிறது. எதிரி எத்தனை வந்தாலும் வீழ்த்தி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா வசனம் என்கிற வாளை எடுத்து நீ எதிரி என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தணும். அப்புறம் விசுவாசம். சர்வாயுத வர்க்கத்தில் முக்கியமான காரியம் விசுவாசம், ஃபெய்த். கிறிஸ்டின் லைஃப்ல ரொம்ப முக்கியமான காரியம் ஃபெய்த். சொல்லுங்க விசுவாசம். வாயத்தரம் சொல்லுங்க விசுவாசம். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவர் விசுவாசத்தை ஒரு கேடயமா தந்திருக்கிறார். எதிரி நம்மளை தாக்கும் பொழுது பொல்லாங்கன் எய்கிற அந்த அக்கினி அஸ்திராயுதங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ என்ன பலசாலியா இருந்தாலும் கேடயம் இல்லாட்டு திடீர்னு எவனாவது நினையாத சும்மா கூட்டத்தை பார்த்து என்ன செய்வான்? அடிப்பான். அப்பொழுது பாருங்கள், சில அம்பு நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா
கேடயம் நமக்கு ரொம்ப முக்கியம். என் வலப்பக்கத்தில் கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறா. ஆமென். வலது கையை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், என் வலப்பக்கத்திலே கர்த்தர் எனக்கு கேடயமா இருக்கிறா. என் இடப்பக்கத்திலும் கர்த்தர் எனக்கு கேடயமா இருக்கிறா. என் முன் பக்கத்திலும் கர்த்தர் எனக்கு கேடயமா இருக்கிறா. என் பின் பக்கத்திலும் கர்த்தர் எனக்கு கேடயமா இருக்கிறா. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, என்னை சுற்றிலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது, என் வீட்டை சுற்றிலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு மேல ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரே, நான் உனக்கு மகா பலனா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். பிரைஸ் காட். விசுவாசம் இன்னைக்கு நமக்கும் ஆமென், அது கேடகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எதிரி நம்மளை தாக்கும் பொழுது இந்த கேடகம் நம் கையில் இருந்தால் அதை தடுக்கலாம். இன்னைக்கு எதிரிகள்லாம் வார்த்தையினால் உனக்கு நன்மை உண்டாகாதுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கேடயத்தை பிடிக்கணும். அது உங்களை என்ன செய்யாது, சேதப்பட அந்த வார்த்தை உங்களை தாக்காது. இல்லை, எனக்கு நன்மை உண்டாகும். சிலவங்க சொல்லுவாங்க, உனக்கு ஆசீர்வாதம் இவ்வளவுதான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டாய், நீங்கள் விசுவாசத்தை பிடிக்கணும். இல்லை, என் ஆசீர்வாதமே இனிதான் இருக்கிறது. பிரைஸ் காட். விசுவாசம் எந்த பிள்ளைகளுடைய வாயிலெல்லாம் புறப்படுகிறதோ ஆமென், பாருங்க, நீங்க சுதந்தரிப்பீங்க, நீங்க ஜெயத்தை அனுபவிப்பீங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. அவங்க கண் திறக்கப்பட்டது. அவங்க சொல்றாங்க, பாருங்க, இயேசு வேத வாக்கியங்களை விளக்கி காண்பிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததே. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய மனதை திறக்குகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 45வது வசனத்திலே வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்தார். வேத வாக்கியங்களை அறியும்படி கர்த்தர் என்ன செய்தாரு, மனதை திறந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் மனதை திறக்கிறவராக இருக்கிறார், இதயத்தை திறக்கிறவராக இருக்கிறார். ஒரு லீதியாள் வேத வசனத்தை கேட்கும்படியா கர்த்தர் அவளுடைய இருதயத்தை என்ன செய்தார், திறந்தார். இன்றைக்கும் கண்களை கர்த்தர் திறக்கிறார், இருதயத்தை திறக்கிறார், மனதை திறக்கிறார். அன்பு தேவ பிள்ளையை வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் இருக்கிறபடினால இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அடைபட்டு விட்டது, இனி எனக்கு நன்மை இல்லை, மருத்துவ ரிப்போர்ட்டெல்லாம் கண்டு ஒரு நாள் நீங்க சோர்ந்து போகாதுங்க. நம்ம சேவிக்கிறது மருத்துவர். சொல்லுங்க, இயேசு எப்படிப்பட்டவர், நல்ல வைத்தியர். சொல்லுங்க, இயேசு எப்படிப்பட்டவர், நல்ல வைத்தியர், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சோத்திரம். ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் இருந்தபடினால இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் வேதத்தில் இப்படியாக நான் வாசிக்கிறோம், எபேசியர் அதனுடைய 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் ஜெபம் பண்றார். ஒரு பிரகாசமுள்ள எபேசியருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு பிரகாசமுள்ள மனக்கண் பிரைஸ் கார்டு உங்களுக்கு தரும்படியாக நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் அவருடைய 26வது அதிகாரம் 18வது வசனத்தில் பவுல் தன்னுடைய சாட்சியை குறித்து அவர் சொல்லுகிறார். திரும்பும்படிக்கு இப்பொழுது உன்னை நான் அவர்களிடத்தில் என்ன செய்கிறேன், கண்களை திறக்கும் பொருட்டு. அந்த வேர்டை கவனிங்களேன். இருள அளவிட்டால் சாத்தானுடைய அதிகாரத்தினுடைய பிடியில் இருக்கிறவர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள், இந்த உலகத்தில் நிறைய அசுத்தங்களில் இருக்கிறவர்களுடைய கண்கள் திறக்கும்படியாக நான் உன்னை அவர்களிடத்தில் என்ன செய்கிறேன்,
அனுப்புகிறேன். அகரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நின்று தன்னுடைய சாட்சியை பவுல் சொல்லுகிறதான் அங்கே வாசியை கேட்கிறோம். ஆமென். பாருங்கள், என்ன கர்த்தர் எதுக்கு ரட்சித்தாரு, என்ன கர்த்தர் எதற்கு அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் வசிக்கிற பகுதிகளில் ஆமென் பாருங்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய ஆமென் பாருங்கள் கண்கள் திறக்கப்படணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்கள் கையை கர்த்தர் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நான் உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். ஏன்னா ஆமென் பாருங்கள், நீ அவர்களுடைய எதை திறக்கணும், கண்கள் என்ன செய்யப்படணும், திறக்கும். அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேகருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது ரட்சிப்பு. இன்றைக்கும் ஆமென் பரலோகத்துக்கு போகிற வாசல் அது இடுக்கமான வாசல். நிறைய கண்களுக்கு அது எப்படி இருக்கிறது, மறைவாக இருக்குது. எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் உலகத்தை என்ஜாய் பண்ணலாம். ரட்சிப்புக்கான வழி நிறையவருக்கு தெரிய மாட்டேங்குது, கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. அப்போ கண்கள் திறக்கப்படும்படியாகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்தார், அழைத்தார். அல்லேலூயா. இயேசு இந்த சீஷர்கள் அப்படி பாருங்க ஓடி சென்று அவங்க போய் சொல்லுகிறாங்க, இந்த பேதுருவே எங்களுக்கும் ஆண்டவர் தரிசனமானார். அந்த சொல்லி கொண்டு அவர்கள் அப்படி இருக்கிற வேளையிலே அறையிலே இயேசு என்ன செய்கிறார், வெளிப்படுகிறார். வாசிங்களேன். இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அப்பவும் ஒரு ஆள் மிஸ்ஸிங். யாரும் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, மிஸ்ஸிங் ஆகிறார். யாரு, தோமா அவர்கள் நடுவில் இல்லை. ஏன் தோமாவை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. 12 சீஷர்களில் ஒரு ஆள் அவுட் ஆயிட்டார். யாரு, யூதாஸ். இயேசுவை காட்டி கொடுத்து விட்டார். இப்போ 11 பேரில் ஆமீன் அவங்க யூதர்களுக்கு பயந்தபடினாலே எல்லாம் கதவை பூட்டிட்டு பத்திரமா இருக்கிறாங்க. இயேசு ஆமீன் பாருங்கள் அவர்கள் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம்னார். அப்போ இந்தியாவுக்கு வந்த தோமா, அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே இரத்த சாட்சியாக மரித்த புனித தோமா, ஆமீன் பாருங்கள் அவர் கொஞ்சம் தைரியமான நபர். சீஷர்கள் ஏன் பயந்து உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆமீன் இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்த இந்த யூதர்கள் நம்மையும் பிடித்து என்ன செய்து விடுவார்கள், கொலை செய்து விடுவார்கள் என்று பயந்து இருக்கிறாங்க. தோமா வந்து இயேசு ஆமீன் பாருங்கள் என்னையும் பிடித்து ஒருவேளை சிலுவையில் அறைந்தால் அவர்கள் என்ன செய்யட்டும், அறியட்டும். தைரியமாக வெளியே போனார். மற்ற சீஷர்களுக்காக ஒருவேளை போஜனங்கள் வாங்க ஆமீன் அவர் வெளியே போயிருக்கலாம். தைரியமான மனுஷன் தோமா வந்து பாருங்கள் கிபி 52 அவர் வந்து இந்தியாவுக்கு வர்றார். அவர் வந்து 72 இரத்த சாட்சியை சென்னையில் பரங்கி மலையில் வைத்து அவர் மரிக்கிறார். 20 வருடம் இந்தியாவில் இயேசுக்காக ஊழியம் செய்தார். அநேகருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். அவரை குறித்து படிக்கும் பொழுது பாருங்க, இந்த யோவான், யாக்கோபு, பேதுரு போல் அவரும் ஃபிஷர்மேன் தான். அவருக்கு கடற்கரையில் இருந்த பொழுதுதான் இயேசுனுடைய அழைப்பை கேட்டு அவர் இயேசுவை சேவிக்க புறப்பட்டு வந்தார். ஆமீன் பாருங்கள் ஒரு துணிச்சலான மனுஷன், ஒரு தைரியமான மனுஷன். ஆமீன் இந்தியாவுக்காக இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திலே கூட இருந்தார். ஆமீன் மரணம் அலோட்டல் அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர் தழுதல் ஆமீன் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டு அந்த மேல் அறையில் இருந்தார். ஆமீன் பாருங்கள் இயேசுனுடைய அந்த அன்பின் அந்த அழைப்பு நிமித்தம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு சென்று உலகமெங்கும் எனக்கு என்ன செய்யுங்கள், சாட்சிகளாய் இருங்கள் என்று சொன்ன அந்த அன்பின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவர் இந்தியாவுக்கு வந்தார் சுவிசேஷத்தை சுமந்து. அல்லேலூயா. இந்தியாவில் வந்து 7 சபைகளை அவர் ஸ்தாபித்தார். அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அநேகருக்கு வேத வசனத்தை விளக்கி காண்பித்து இருளில் இருக்கிற ஜனத்தை வெளிச்சத்திற்கு வழி நடத்தினார். அநேகருடைய ஆமீன் கண்கள் திறக்கப்படுகிறதுக்கு காரணமாக இருந்தார். ஆமீன் பாருங்கள் அந்த தோமா வந்து ஃபர்ஸ்ட் வரச்சில் இல்லை, 2வது வந்து தோமா வந்தோன்னு சொல்கிறார் அவர் உயிர் தெழுந்தார் என்று சொன்ன இல்லை, நான் என்னுடைய விரலினாலே அவருடைய ஆணிகள் பாய்ந்த அந்த கையிலே நான் போட்டு பார்த்தால் தான் விசுவாசிப்பேன், என் கைகளை அவருடைய விழாவிலே வைத்து பார்த்தால் தான் விசுவாசிப்பேன். இயேசு மறுபடியும் தோமா இருக்கும் பொழுது வந்து பிரசன்னமாகி, தோமாவே இங்கே வா, ஆமீன் உன் விரலை நீட்டி இங்கே என் கைகளில் என்ன செய் போடு, இங்கே வா உன் கையை எடுத்து என் விழாவிலே போடு என்று சொல்லி அழைக்கிறார். இது யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். ஆமீன் பாருங்கள் பின்னால நம்ம வாசிக்கிறோம். கடைசியா அந்த தோமாவிட்ட கத்த சொல்றாரு, தோமாவே ஆமீன் நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாமல் 29வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 20:29 தோமாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். யாரை குறித்து தெரியுமா கத்த சொன்னாரு? உங்களை என்னையை குறித்து தான்.
விசுவாசத்தை குறித்து ஆமென் கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தினாலே அவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தினாலே ஜெபம் பண்ணுகிறோம். தோமாவிட்ட கத்த சொன்னார். இது என்ன ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை இயேசு நேசித்தார். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆமீன் பாருங்கள், தோமா கட்டின ஒரு ஆலயம் இங்கே இருக்கிறது. இயேசு உயிர் தெழுந்தார் ஆமீன் என்பதற்கு அதுவும் ஒரு சாட்சி. அல்லேலூயா. பைபிள் உண்மை என்பதற்கு அதுவும் ஒரு சாட்சி. அல்லேலூயா. ஆமீன் பாருங்கள், அவர் இந்த கடற்கரை பகுதிகள் எல்லாம் அதிகமாக நடந்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவருடைய இரத்தம் இந்த தமிழ்நாட்டிலே சிந்தப்பட்டது. அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்தால் வெளியாது அதிக என்னது கொடுக்காது, பலன் கொடுக்காது. ஆமீன் பாருங்கள், இன்றைக்கி அநேக ஜெபிக்கிற பிள்ளைகள் தேசத்தில் எழும்பி இருக்கிறாங்க, துதிக்கிற பிள்ளைகள் எழும்பி இருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. நம்மளை எல்லாம் கர்த்தர் தூரமாக கண்டார். ஓ பிரைஸ் காட். அவருடைய பார்வை ஆமீன் ஹல்லேலூயா தொலைதூ நோக்க ஒரு பார்வை. பார்த்தீங்களா? உங்களை என்னையும் கர்த்தர் கண்டார். எத்தனை ஒரு கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. தோமாட்ட கத்த சொன்னார் பார்த்தீங்களா, நீ என்னை கண்டதுனால விசுவாசிக்கிற. நீ பிரசங்கிக்கிற ஜனங்கள் என்னை காணாமல் விசுவாசிப்பாங்க. நீ பிரசங்கிக்கிற தேசத்திலேருந்து என்னை காணாமல் நிறைய பேர் விசுவாசிப்பாங்க. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் தமிழ்நாட்டிலே வந்து ரத்தம் சிந்தி மரித்து ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் சொந்தங்கள் அவரை காணாமல் நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா.